இப்போது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். இப்போ ஜாதகம்லாம் பார்த்து என்ன ஆகப்போகுது? எதுக்கு இத பார்த்துக்கிட்டு தேவையில்லாம அப்படின்னு சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும். நிறைய பேர் நம்புறதும் கிடையாது. அ நம்பாதவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன் பார்க்கற வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி ஒரு பைக் இருக்கு. இப்ப அந்த பைக் நீங்க பகல் டைம்ல ஓட்டும்பொழுது, அது ஹெட்லைட் அத யூஸ் பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? இப்ப அதே பைக் தான் நைட்டு நீங்க ஓட்டப் போறீங்க. இப்ப நார்மலா எப்போதும் போல நீங்க அதில ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போறீங்க. அப்போ ஒரு இருட்டான இடத்துல இப்போ உங்களுக்கு எப்போதும் பைக்குன்றது தான் போகுது. பட் அந்த ஹெட்லைட் இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? பைக் ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓட்டவும் முடியும். எல்லாமே முடியும். பட் அந்த லைட்டுன்றது சின்ன விஷயம் தானே. அந்த லைட் இருந்தாலும் இல்லனாலும் பைக் ஓட தான் போகுது. ஆனா நைட் டைம்ல இந்த இருட்டுல உங்களால அந்த லைட் இல்லாம ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாரி தான் அஸ்ட்ராலஜி. ஏன்னா ஃபியூச்சர்ன்றது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம பிளாங்க்கா இருக்கும் எல்லாருக்குமே. எவ்வளோ உங்களுக்கான தாட், கோல்ஸ் எல்லாம் இருந்தாலுமே என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ அஸ்ட்ராலஜில அப்படியே சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒரு 80% அசஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் மாரி தான். ஸோ அது தெரிஞ்சுச்சுன்னா, சரி இந்த மாரிலாம் இருக்கும் போல ஃபியூச்சர்லன்னு நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி மூவ் ஆன் பண்ணீங்கன்னா, இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சு அத கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ அந்த மாரி ஒரு லைட் சோர்ஸ் அந்த இடத்துல யூஸ் ஆகுமே தவிர, இத பார்த்துட்டா உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்லாம் அது கிடையாது. இப்ப பைக்குக்கு வெளிச்சம் எப்படி நமக்கு இருட்டுல தேவைப்படுதோ, அது மாரி இப்ப நீங்க கேட்கலாம் லைட் இல்லாம ஓட்ட தான் முடியும்னு சொல்லிட்டு. லைட் இல்லாம ஓட்ட முடியும். பட் அதில ரொம்ப தூரம் போ முடியாதுல்ல. ஸோ எப்போ ஆக்சிடென்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. அது மாரி நமக்கு ரியல் லைஃப்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முன்கூட்டியே தெரிஞ்சுச்சுன்னா, அது நமக்கு கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணி கிராஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ஜோதிடத்த யூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்றது. மத்தபடி நீங்க பார்த்தாலும் பார்க்கலாம். பார்க்கலனாலும் இது பார்த்தே ஆகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டா லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதனால நம்பாதவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்புறவங்களுக்கு அது அவங்களுக்கே சில விஷயம் உணர முடியும். அதே மாரி நெறைய பேர் ஜோதிடத்த இது கரெக்ட்டா இல்ல, அது கரெக்ட்டா இல்ல, எனக்கு நடக்கவே இல்லன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்த எப்போதுமே 100% யாராலயும் அசஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அது ஒருத்தவங்க பார்க்குற விதத்தில, படிச்ச விதத்திலருந்து மாறுபட்டு பலன்கள் சொல்லுவாங்க. அது சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. அதனால இது ஒரு கைடன்ஸ் தான். இது இந்த மாரி இருந்தா, அந்த இடத்துல நீங்க இந்த மாரி எந்த இடத்துல அது இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு போணுமோ, அதுக்கேத்த மாரி பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்.